தொடக்கத்தில் கடவுள் உலகை படைத்தார். சூரியனையும் நிலாவையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். உயிரினங்கள் விலங்குகள் அனைத்தையும் படைத்தார். மனிதரை தன் சாயலில் படைத்தார். அன்பும் அருளும் அவர்களோடு இருக்கச் செய்தார். ஏதேன் தோட்டத்தை படைத்து உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் என்று ஆதாம் ஏவாளிடம் கொடுத்தவர், காட்டின் நடுவில் இருக்கின்ற நன்மை தீமை அறிகின்ற மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது என்றார். ஆனால் பாம்பின் சூழ்ச்சியால் ஏவாள் ஏமாந்து அந்த கனியை உண்டாள். அவர்கள் அந்த கனியை உண்டதால் கடவுளுடைய தண்டனை, சாபம் அவர்களுக்கு கிடைத்தது. கீழ்ப்படியாமையால் அவர்கள் அந்த தண்டனை சாபத்தை பெற்று தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இருந்த போதிலும் கடவுள் அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுத்தார். மீட்பர் வருவார், உங்களை மீட்பார் என்பதே நற்செய்தியாகும். ஒளியான மீட்பர் வருவார் என்ற செய்தி தலைமுறை தலைமுறையாய் பகிரப்பட்டது. நோவா தன் குடும்பத்தோடு பெரும் வெள்ளத்திலிருந்து தப்பித்தார். விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். மோசே செங்கடலை கடந்து இஸ்ரேல் மக்களுக்கு வாழ்வளித்தார். தாவீது கோலியாத்தை கொன்று அரசனானான். எல்லோருமே, இவர்கள் அனைவருமே மீட்பர் ஒருவருக்காக காத்திருந்தார்கள். மீட்பர் வருவார், வாழ்வு தருவார் என்ற செய்தியானது ஒவ்வொரு இறைவாக்கினராலும் இந்த உலகுக்கு பறைசாற்றப்பட்டது. மீட்பருக்காக காத்து கொண்டிருந்த அந்த மக்கள் மீட்பரை கண்டார்கள். பெத்லெகேமில் மாட்டுத் தொழுவத்தில் குழந்தை ஒன்று பிறந்தது. சூசைக்கும் மரியாவுக்கும் பிறந்த இயேசுவே அந்த மீட்பர் என்பதை மக்கள் கண்டுணர்ந்து மகிழ்ந்தார்கள். இந்த மீட்பரின் வார்த்தைகள் தூய ஆவியின் வார்த்தைகளாக இருந்தது. 3 ஞானிகள் வந்தார்கள். பொன்னும் தூபமும் வெள்ளை போலமும் கொடுத்தார்கள். இந்த இயேசு பல்வேறு அற்புதங்களை செய்தார். அதிசயங்களை, நோயாளிகளை குணப்படுத்தினார். காற்றையும் கடலையும் அடக்கினார். தன் இறை வார்த்தையால், உவமைகளால் அவர் மனம் மாற்றினார். எல்லாவற்றையும் தன் தந்தையின் திருவுள்ளத்துப்படி வாழ்ந்த இயேசு பலரால் வெறுக்கப்பட்டார். சிலர் அவரை திட்டமிட்டு கொலை செய்ய பல பொய் சாட்சிகளை கூட்டி அவருக்கு தண்டனை தீர்ப்பை வழங்கினார்கள். அவர் சிலுவை சாவுக்கு உட்பட்டார். சிலுவையை சுமந்த இயேசு கல்வாரியில் தன் உயிரை நமக்காக கொடுத்தார். அந்த சிலுவை மரத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். எல்லோருக்கும் ஆச்சரியம், எல்லோருக்கும் வியப்பு. எப்படி ஒரு மனிதன் உயிர்ப்பார் என்பது. ஆனால் உயிர்த்த இந்த இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை சந்தித்து அவர்களை திடப்படுத்தினார். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்றவர் தூய ஆவியாரை அவர்களுக்கு கொடுத்தார். இதுவே விவிலியத்தின் முழுமையான வரலாறு ஆகும். அன்பு குழந்தைகளே, பெற்றோர்களே, இந்த விவிலியத்தை நீங்கள் ஒரு முறையாவது முழுமையாக படித்திருக்கிறீர்களா? இந்த விவிலியம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? பழைய ஏற்பாட்டில் எத்தனை நூல்கள் உள்ளன? புதிய ஏற்பாட்டில் எத்தனை நூல்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த விவிலிய வார்த்தைகளை நாம் அன்பொழுக வாசிக்க தயாராக இருக்கின்றோம்.